Hi families, it's Vinitha. இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் செய்கிற சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். நான் எப்படி என்னோடய ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். எனக்கு வந்து குக்கரில் இதுவரையும் நான் பிரியாணி செஞ்சு எனக்கு குழஞ்சதே கிடையாது. என்னோடய ஸ்டைலில் எப்படி சிக்கன் பிரியாணி செய்கிறேன்னு வந்து காமிக்கிறேன் உங்களுக்காக. இப்போ வந்து நான் சின்ன வெங்காயம் வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். ரொம்ப அரைச்சிடக்கூடாது வெங்காயம், லைட்டாக வந்து தட்டி ஆட் பண்ணிக்கணும். மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி, 3 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 kg வந்து சிக்கன் எடுத்திருக்கேன் நான். இப்போது 2 கிளாஸ் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் ரைஸ் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஊற வச்சிடலாம். நம்ம இதெல்லாம் வதக்கிறதுக்குள்ளே அது ஒரு ஊறுச்சுன்னா ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ நான் குக்கரில் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பொரிய வச்சிடலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 kg பிரியாணிக்கு வந்து நான் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய் பொடியும் ஆட் பண்ணுவேன், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய ஸ்டைலில் மெயினே வந்து இந்த சின்ன வெங்காயம் தான். நான் வந்து இந்த மாதிரி தட்டி செஞ்சு பிரியாணி செய்வேன். ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படி தான் பிரியாணி பண்ணுவேன். அம்மா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்டைலில் தான் நான் வந்து காமிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் தான் வந்து பிரியாணி பண்ணினேன். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வர வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் வந்து நல்லா எண்ணெயிலே வதங்குச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும், ஏன்னா அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து கரம் மசாலா நான் ஹோம்மேடாக வந்து செஞ்சு வச்சுருப்பேன். அது வந்து காலி ஆகிடுச்சு, அதனால் மசாலா பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்து தான் அன்றைக்கி செஞ்சேன். 1 ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிக்கன் பிரியாணினாவே கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். காரம் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பிரியாணி வந்து நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. நல்லா வந்து எண்ணெயிலே சிக்கனை நல்லா வதங்க விடுங்க. அது வதங்கினதுக்கப்புறம் நான் இதால் 3 ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப புளிச்ச தயிராக ஆட் பண்ணிடக்கூடாது. புளிச்ச தயிராக ஆட் பண்ணிங்கன்னா சாதம் சாப்பிடும்போது அந்த புளிச்ச ஸ்மெல்லு வரும். புளிச்ச தயிராக ஆட் பண்ணாதீங்க. தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். சாப்பாடும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக. இப்போ இதை நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த அளவுக்கு வந்து நல்லா குக் பண்ணிவிட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் நல்லா தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரைஸை. ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ரைஸ் வந்து உடையிற மாதிரி ஆகிடும். லைட்டாக வந்து கொஞ்சமாக கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கிளாஸ் எடுத்திருந்தேன், அதனால் 4 கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த 4வது கிளாஸில் மட்டும் கொஞ்சம் 3/4 கிளாஸாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தயிர் ஆட் பண்ணியிருக்கோம், சிக்கன்லேயே வந்து கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் கொஞ்சம் மட்டும் 4வது கிளாஸில் கொஞ்சம் கம்மி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலாக வந்து கொத்தமல்லி அண்ட் புதினா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி லாஸ்ட்டாக போடும்போது தான் எனக்கு வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல். அது நிறைய பேர் வந்து வதக்கும் போதே வந்து வதக்குவாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி செஞ்சால் எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை போட்டால் தான் பிடிக்கும். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நெய் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
லாஸ்ட்டாக வந்து நெய் புதினா கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா கடையில் சாப்பிட்ற மாதிரி அந்த ஃப்ளேவர்ஃபுல் வந்து சூப்பராக இருக்கும். குக்கர் ஓப்பன் பண்ணோடனே ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லாம் போட்டு உப்புலாம் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து குக்கரில் மூடி வச்சிடலாம். எங்களோட ரைஸ்க்கு வந்து இது 3 விசில் வச்சா போதும். இப்போ இது விசில் வந்து அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அந்த விசில் அடங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம் வந்து ரெடி பண்ணிடலாம் ரைத்தாவுக்கு. எனக்கு வந்து வெங்காயம் ரைத்தா வந்து செஞ்ச உடனே சாப்பிட்ணும், இல்லைன்னா எனக்கு அந்த தயிர் உப்பெல்லாம் போட்டு புளிச்சு போயிடுச்சுன்னா எனக்கு வந்து பிடிக்காது. நான் எப்போதுமே வந்து பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து நான் வெங்காயம் ரைத்தா வந்து ரெடி பண்ணுவேன். ஏன்னா நம்ம முன்னாடியே வந்து பண்ணி வச்சிட்டோன்னா அந்த உப்பு தயிர்லாம் போடுறதுனால கொஞ்சம் புளிச்சு போன மாதிரி இருக்கும் எனக்கு. இப்போ ரைத்தாவுக்கு வெங்காயம்லாம் கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழவை போட்டு ரெடி பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும் ரைத்தா. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா ஆனியன் ரைத்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பராக வந்து ஆனியன் ரைத்தா வந்து ரெடி பண்ணியாச்சு. குக்கரை வந்து ப்ரெஷர் வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். வீடு ஃபுல்லாக விசில் வரும்போதே செம்ம வாசனை அடிச்சுது. இந்த வாசனையிலே வந்து பிரியாணி சாப்பிட்றதுக்கு வந்து டெம்ப்டிங் ஆகிடுச்சு. எத்தனை பேருக்கு வந்து வாசனையிலே சாப்பிட்ணுங்கிற மாதிரி டெம்ப்டிங் ஆகும்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடு ஃபுல்லாக இன்றைக்கி செம்மையாக வாசனையாக வந்தது. சாப்பாடு கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை, சாப்பாடு குழையவும் கிடையாது. இதுவரை நான் பிரியாணி செஞ்சு எனக்கு குழஞ்சதே கிடையாது. பிரியாணியில் வந்து மெஷர்மெண்ட்டு தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அடி பிடிக்காது, சாப்பாடும் வந்து குழஞ்சு போகாது. அப்பா கூட சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு பிரியாணி செம்ம சூப்பராக இருக்குன்னு சொன்னார். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்க்க ஆரம்பித்தாச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கரெக்டாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ, டாட்டா, பாய்.